அன்பு வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புராஜ், சென்னையில் இருந்து. சென்ற வாரம் வீட்டில் சென்றபோது நடந்த உண்மையான நிகழ்வு கதையாக பெறுவது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடங்காத ஆசை கொண்டு அண்ணியிடம் என் ஆசையை கூறி பம்பு செட்டில் வைத்து நடந்தது. அதைத் தொடர்ந்து அவர்களே அவர்கள் வீட்டில் கூப்பிட அவர்களை வீட்டின் மொட்டை மாடியில் அவர்கள் சொன்னதைப் போல செய்தது எல்லாம் இந்த கதையில் பார்க்கலாம். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். புதன்கிழமை அன்று நான் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்த போது என் போன் ஒலித்தது. யார் என்று பார்த்தால் என் அண்ணி தேன்மொழி. இவர்கள் என் ஒன்னு விட்ட பங்காளியின் மனைவி. சற்று பயத்துடனும் சிறிது சந்தோஷத்துடனும் எடுத்தேன். ஏனென்றால் போன மாதம் தான் அவர்களிடம் என் ஆசையை கூறி அவளின் சம்மதத்தை கேட்காமலேயே அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டேன். அதான் சிறிய பயம். இருந்தும் காலை அட்டென்ட் செய்தேன். எங்கடா இருக்கிற, எப்படிடா இருக்க என்று அவர்கள் கேட்க, நான் எதுவும் நடக்காது போன்று நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டேன். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இந்த வாரம் எப்ப வருவ வீட்டுக்கு என்று என்னிடம் கேட்டார். நான் சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள வீட்டிற்கு வருவேன் என்று சொன்னேன். அப்படியா, சரி வா பார்க்கலாம் என்று அழைப்பை துண்டித்தார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சும்மாதான் இருந்திருக்கலாம். எப்ப வருவேன்னு கேட்டு டக்குன்னு போன கட் பண்ண எனக்கு ஏதேதோ யோசிக்க தோன்றியது. சிறிது நேரம் கழித்து என் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதில் சனிக்கிழமை கண்டிப்பா வருவல்ல, மீட் பண்ணலாம் என்று இருந்தது. அதை படித்ததும் எனக்கு தலையும் காலும் புரியவில்லை. சந்தோஷத்தில் படபடத்தது வந்தது. முதல் முறையாக என் அண்ணியை அவர்கள் சம்மதத்துடன் அவர்களுடன் இருக்க போகிறேன் என்ற சந்தோஷம். இந்த இடத்தில் என் அண்ணியை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அவள் நல்ல வெள்ளையான உருவம், சற்று குள்ளமானவள். பேசும்போது ராகம் இழுத்து பேசுவாள். அவள் முகத்திற்கு அழகு. அவள் பொட்டுத்தான். பொட்டு வைத்தால் அவள் முகம் மிகவும் அழகாக இருக்கும். முதலில் அவள் அண்ணியாக வந்தபோது அவளை போன்ற ஒரு பெண்ணை தான் கண்டிப்பாக மணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஓடியது. ஆனால் இவள் வேறொருவன் உடன் தொடர்பில் இருப்பதை அறிந்த பிறகு கண்டிப்பாக இவள் வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் வந்து விட்டது. அதிலிருந்து அவளை பார்க்கும் போதெல்லாம் பித்து பிடித்து திரிந்தேன். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் போன பகுதியில் எழுதி இருந்த நிகழ்வு நடந்தது. ஆனால் அதில் என் ஆசையை அவளிடம் கூறி அவள் சம்மதம் கேட்காமலேயே அந்த மோட்டார் செட்டில் வைத்து தவறாக நடந்து கொண்டேன். அவளும் பிடித்தது பிடிக்கவில்லை என்று எதுவும் சொல்லாமலேயே அங்கிருந்து சென்று விட்டார். அன்றிலிருந்து நான் அவர்களை பார்க்கவும் இல்லை. மனதில் சிறு குழப்பத்தோடு இருந்தேன். இப்பொழுது அவர்கள் எண்ணில் இருந்து அழைப்பு வந்த பிறகு தான் எனக்கு சந்தோஷம் வந்தது. அதுவும் முக்கியமான விஷயத்தை பற்றி சொன்னதும் எனக்கு தலைகால் புரியவில்லை. இன்று புதன்கிழமை. இன்று முதல் சனிக்கிழமை வரை நாட்கள் நகராமல் நொடிகளும் நேரங்களைப் போல சென்று கொண்டே இருந்தன. இப்படியே முடிவில் சனிக்கிழமை மாலை 5:30 மணி ஆனது. நான் ஊருக்கு செல்கிறேன் என்று பர்மிஷன் சொல்லிவிட்டு அரை மணி நேரம் முன்னதாகவே கம்பெனியில் இருந்து கிளம்பி விட்டேன். அங்கிருந்து வந்து வீட்டை அடைய இரவு 7 ஆனது. அவளிடம் போனோ மெசேஜ் வரும் என்ற ஆர்வத்தில் வெயிட் செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் நான் அவளுக்கு மெசேஜ் செய்யும் எண்ணம் எனக்கு வரவே இல்லை. ஒரு கட்டத்தில் 8:30 மணிக்கு மேல் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆனது. எடுத்து பார்த்தால் என் அண்ணி தான். என்னடா, எங்கடா இருக்க, வந்துட்டியா என்று இருந்தது. நான் உடனே மகிழ்ச்சி சிம்பலை செய்துவிட்டு வந்துவிட்டேன, நீங்கள் தான் சொல்லணும் என்ன, எதனால வர சொன்னீங்க என்று. வந்துவிட்டல, நான் சொல்றேன், வெயிட் பண்ணு என்று டெக்ஸ்ட் வந்தது. ஒரு 10 நிமிடம் கழித்து அழைப்பு வந்தது. அட்டென்ட் செய்து சொல்லுங்கள் அண்ணி என்று சொன்னேன். பொறுக்கி போன வாரம் சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாத்தையும் பண்ணிட்ட இல்ல. இந்த வாரம் உனக்கு ஒரு சான்ஸ்.
உங்க அண்ணன் எக்ஸாம் டியூட்டிக்காக வெளியூர் போறாரு, அடுத்த நாள் தான் வருவாரு. சோ இந்த சனிக்கிழமை நைட் வரியா என்று கூப்பிட்டாள். அவள் சொன்னதும் அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு தலை சுற்றி போனது. சற்று நிதானத்திற்கு வந்து, கண்டிப்பா நீ எங்கன்னு சொல்லுங்க, கண்டிப்பா வந்துறேன் என்று பதிலளித்தேன். சரி நான் சொல்றேன் என்று இனனப்பை துண்டித்தாள். எனக்கு தலைகால் புரியாமல், சந்தோஷத்தில் கத்தவும் முடியாமல் அப்படியே நடந்து கொண்டே இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு மெசேஜ் வந்தது. தூங்கிடாதடா, கண்டிப்பா நைட்டு கூப்பிடுவேன். ஒரு 10:10:30க்கு மேல நான் உன்னை கூப்பிடுறேன், நீ வா என்று டெக்ஸ்ட் வந்தது. அவ்வளவுதான். மீண்டும் ஒவ்வொரு நொடியும் நேரத்தைப் போல மெதுவாக நகர்ந்தது. இப்படியே நேரம் 10:30 தாண்டியது. அதற்கு மேல் எனக்கு பதட்டம் ஏற்பட்டது. எப்படா கூப்பிடுவாங்க என்று போனையும் நேரத்தையும் மாத்தி மாத்தி பார்த்து கொண்டேன். படுத்து கொண்டே இருந்தேன். சரியாக 11:50 மெசேஜ் வந்தது. எங்கடா இருக்கிற, நேரா கிளம்பிய வீட்டுக்கு, பின்னால் வா என்று. நானும் அவள் மெசேஜ்க்கு ரீப்ளே மெசேஜ் கொடுத்து கொண்டு, பதட்டப்படாமல் பொறுமையாக, யார் கண்ணிலும் படாமல் அவர்கள் வீட்டின் பின்புறத்தை அடைய ஒரு 20 நிமிடமானது. அங்கு சென்று அவர்கள் வீட்டின் பின்புறத்தை கதவை தட்டின். அவளும் திறந்தாள். அவள் என்னை என்னடா பார்த்துட்டு இருக்க, உள்ள வந்துட்டு பின் கதவை சாத்து என்று கூப்பிட்டாள். நானும் அவள் சொல்வதை அப்படியே செய்துவிட்டு அவள் பின்னாடியே போனேன். முதல் ரூமை கடந்ததும் என்னை அங்கே நிற்க வைத்து விட்டு எட்டி பார்த்தாள். உள்ளே 2 பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருந்தன. என் கையை பிடித்து அமைதியாக அந்த ரூமை கடந்து, மேலே செல்லலாம் வா என்று என் கையை பிடித்து அழைத்துச் சென்றாள். அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம்.